நான் செங்கமலர் செல்வி, டெப்டி நர்சிங் சூப்பரண்டாக ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறேன். என் கணவருக்கு வந்து 2016 கழுத்து தண்டுவடத்தில் வந்து அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நியூரோ சர்ஜரி பார்த்தப்ப அவங்க வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு, பசங்க படிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும்போது டாக்டர் நவசக்தி ஜிப்மரில் அந்த டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை நான் போய் அப்ரோச் பண்ணப்போ, நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இதை கண்டிப்பாக என்னுடைய நேச்சுரோபதி மெத்தடில் நான் இதை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது இனிஷியல், எப்படி ஒரு சர்ஜரி பண்ணுற விஷயத்தை ஒரு நேச்சுரோபதியில் சரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன், ப்ரீஃபிங், அவர் இதை பற்றிலாம் நேச்சுரோபதி பற்றி விளக்குனப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என் கணவர் போகணும். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் கரெக்டான நேரத்துக்கு போய் கரெக்டான மருத்துவ உதவியை கரெக்டான நேரத்தில் அவர் நேச்சுரோபதி மூலமாக செஞ்சதுனால இப்போ வந்து லாஸ்ட்டு 10-11 வருஷமாக என் கணவர் வந்து எந்த பிரச்சனை, மருந்து மாத்திரை சர்ஜரி இல்லாமல் நல்லா இருக்காங்க. இப்போ எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ப்ராப்ளம். நான் நிறையா டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணேன். ஆனால் ஆஃப்டர் நேச்சுரோபதி அண்ட் யோகா மூலயமா சார் சொன்ன மாதிரி கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக சிகிச்சை எடுத்ததுனால அதுக்கப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நான் ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ மெடிக்கலில் சர்ஜரி லைன்லலாம் பண்ண முடியாத சில விஷயங்களை சேலஞ்சாக எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக சார் வந்து டாக்டர் நவசக்தி வந்து நகரப்புறங்களையும் கிராமப்புறங்களையும் நிறையா வந்து சர்வீஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் சர்ஜரி பண்ணணும், இல்லை ட்ரீட்மெண்ட் எதுனா வேணும், ரொம்ப க்ரானிக், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ட்ரீட்மெண்ட் மூலமாக சரியாகலைன்னா நான் வந்து அவருக்கு ஒரு நம்பர் கொடுத்து அட்வைஸ் பண்ணி சார் கிட்ட தான் அனுப்புவோம், டாக்டர் நவசக்தி கிட்ட. அவர் வந்து நேச்சுரோபதி கன்சல்டன்ட், வர்மா கன்சல்டன்ட், யோகா கன்சல்டன்ட், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெயின்ட் ஆகி சர்டிஃபைடோட அத்தாரிட்டியோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸ், எவ்வளோ க்ரானிக், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத எல்லா விஷயங்களுமே அவருடைய கிளினிக் போனால் நேச்சுரோபதி மூலயமா கண்டிப்பாக அவர் நல்லா குணப்படுத்திடுவார். அதுக்கு நானே ஒரு சாட்சி. ஸோ ஹாப்பி நேச்சுரோபதி டே. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் நல்லபடியாக இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து கிராமப்புறத்துலேயும் நகரப்புறத்துலேயும் வந்து நிறைய வந்து சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ரோட்டரி கிளப் மூலயமாவும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறீங்க மக்களுக்கு இலவசமாக. ஸோ அதையும் தொடருங்க. ஹாப்பி நேஷனல் லெவல் நேச்சுரோபதி டே. வாழ்த்துக்கள். வணக்கம்.